ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ளவுஸ் வச்சு அதில் அளவெடுத்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தான் எப்பயுமே வந்து கட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லீவ் லென்த்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறேன். ஸ்லீவ் லென்த்துக்கு வந்து அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலேருந்து கீழே வரைக்கும் எடுத்துக்கிறோம். 6 இன்ச்சஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கையோட அகலம் கை ஜாயின் பண்ண இடத்துலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி விட்டு கீழே வரைக்கும் எடுத்தோம்னா 7.5 இன்ச்சஸ் வருது. ஸோ அதுதான் கையோட அகலம். அதுக்கப்புறம் கை சுற்றளவு பார்க்கணும். நம்ம கை எண்டாகிற இடத்துல இங்கே வந்து 5.25 இன்ச்சஸ் வருது. ஸோ கை உயரம், கை அகலம், கை சுற்றளவு இந்த 3 அளவுகளும் இருந்தால் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ 1 மீட்டர் கிளாத்தில் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம். டபுள் ஃபோல்ட் பண்ணபடி அப்படியே எடுத்துக்கிறேன். ஃபோல்டிங் கவனிச்சு பாருங்கள். இந்த ஃபோல்டட் எட்ஜ் வந்து நம்ம சைடு இருக்க மாதிரி போட்டுக்கணும். ஓப்பன் எட்ஜ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கணும். ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அகைன் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ மொத்தம் 4 ஃபோல்ட் ஆகிடும். ஸோ ஃபோல்டட் எட்ஜ் நம்ம சைடு இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கலாம். கீழே ரா எட்ஜஸ் இருக்கும். கிளாத் ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே கையோட உயரம் நம்ம 6.5 இன்ச்சஸ் எடுத்தோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 6.5 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் கிடையாது, வித்தவுட் லைனிங் தான், நார்மல் ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட போகிறேன். 1 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கும், மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும். ஸோ 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். ஸோ 6 + 1.5 இன்ச்சஸ் சேர்த்தா 8 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ 8 இன்ச்சஸ் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கையோட அகலம் வந்து 7.5 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ 7.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் தையலுக்காக விட போகிறோம். ஸோ 7 + 1.5 இன்ச்சஸ்னால் 9 இன்ச்சஸ் வரும். ஸோ 9 இன்ச்சஸ் அப்படியே இருக்குது. ஸோ நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் அகலத்தை. கீழே வந்து கேப் ஹைட் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதிலேருந்து 1.5 இன்ச்சஸ் தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1.5 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ கை உயரம் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சஸ் வெளியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கை சுற்றளவு பார்த்தோம் இல்லையா, கை சுற்றளவு 5.25 இன்ச்சஸ் வந்தது. ஸோ அந்த 5.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சஸ் தையலுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே மார்க் பண்ண லைனோட அந்த கேப் ஹைட்டோட லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 1 இன்ச்சஸ் கை உயரத்தில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதிலிருந்து கையோட கர்வ் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ட்ரா பண்ண லைன் வந்து ஸ்லீவோட பேக் சைடு. ஸோ ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு மேலே ட்ரா பண்ண கர்வ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் உள்ளே குடஞ்சி கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்படி உள்குழிவு எடுக்கும் போது தான் நமக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவ் கரெக்டாக வரும். இப்போ கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ரா எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது நம்ம பேக் ஸ்லீவுக்கு ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மேலே இருக்க கர்வ் தான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ட்ரா பண்ண லைனில் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட சென்ட்ரு நம்ம மேலே கட் பண்ணோம் இல்லையா, ஸ்டார்டிங்கில் இருக்க இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம். கீழே 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஸ்லீவுக்கு விட்டுருந்தோம் இல்லை, தையலுக்கு விட்ட இடத்துலையும் ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஸ்லீவ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஸோ அதுக்காக உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் குளிஞ்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்தோம்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ். ஸோ ஃப்ரண்ட் ஸ்லீவ்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்காக அந்த இடத்துலையும் ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஸ்லீவ் போர்ஷன் முடிஞ்சது. ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்றத வீடியோ பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட்.